ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஸ்பேஸின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸின்னா என்ன? அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பேஸி குடுக்குது. அதுக்கப்புறம் நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் என்இஆர்ன்னுவாங்க. ஸோ என்இஆர்னா என்ன? அதுக்கப்புறம் என்னென்ன என்இஆர் ஸ்பேஸி சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா அந்த என்னென்ன என்இஆரோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சாட்பாட் பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ஏன் நம்ம ஸ்பேஸிக்கு வந்தோம்னா ஸ்பேஸி ஒரு இம்பார்ட்டன்டான லைப்ரரி. ஸ்பேஸி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல பார்த்தீங்கன்னா நெறைய டாஸ்க் இருக்கு. அதுல ஒரு டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா ஸ்பேஸின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய ஃபீச்சர்ஸ் குடுக்குது. ஸோ இந்த லைப்ரரி நீங்க நீங்க சாட்பாட்ல ஒர்க் பண்றீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இல்ல வெளிய போய் எங்கனாவது வேலை தேடுறீங்கன்னா நீங்க ஸ்பேஸிய பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க ஸ்பேஸியோட ஹோம் பேஜுக்கு போனோம்னா, நீங்க இந்த spacey.io இந்த இதுக்கு போனீங்கன்னா, அதுல ஸ்பேஸி என்னென்ன ஃபீச்சர்ஸ் புரொவைட் பண்ணுது, என்னென்ன லைப்ரரீஸ் அதுல என்னென்ன அ எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்பேஸி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நெறைய விஷயம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஓவர்வியூ மாரி பார்க்கலாம். அதுக்கப்புறமேல் நம்ம இந்த ஸ்பேஸி சாட்பாட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்பேஸிலருந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம். அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்பேஸியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 64 லாங்குவேஜஸ் அது சப்போர்ட் பண்ணுது. நம்ம வெறும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரைக்கும் தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். அந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும் ஸ்பேஸி. இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க தமிழ்ல ஒரு சாட்பாட் நீங்க டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பேஸி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க 19 லாங்குவேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரெயின்டு மாடலே குடுக்குறாங்க. இப்ப இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 மாடல்ஸ் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு அந்த மாரி நெறைய ஜெர்மன் இந்த மாரி லாங்குவேஜஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரீ ட்ரெயின்டு மாடலே குடுக்குறாங்க. 64 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஏற்கனவே ப்ரீ ட்ரெயின்டு மாடல் 19 லாங்குவேஜஸ்க்கு தான் குடுக்குறாங்க. அவங்க டெவலப் பண்ணிட்டே போறாங்க. நீங்க 3, 4 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வெறும் 5 லாங்குவேஜஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 19 லாங்குவேஜஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா ரொம்ப ஆக்டிவா இருக்க கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸி கம்யூனிட்டி. இந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ல இருந்து நமக்கு நெறைய விஷயம் நம்மளால இது பண்ண முடியும். நம்ம இந்த என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்ல, இதெல்லாம் நம்ம ப்ரீ ட்ரெயின்டு மாடல் பண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ, அப்போ உங்களுக்கு 19 லாங்குவேஜஸ் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா நீங்க 19 லாங்குவேஜஸ்க்கு நீங்க எந்த ட்ரெய்னிங்குமே நீங்க பண்ண தேவையில்ல. அவங்க குடுக்குற மாடல் நீங்க யூஸ் பண்ணாலே நெறைய ஃபீச்சர்ஸ் உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரீ ட்ரெயின்டு வேர்ட் வெக்டர்ஸ். வேர்ட் வெக்டர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நீங்க நம்ப இது பண்ற வேர்ட நம்பர்ஸா மாத்துவாங்க. ஸோ, அதுவும் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ட்ரெயின்டா அவங்க குடுக்குறாங்க. டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் என்னன்னா ஒரு வேர்ட் தனித்தனியா பிரிக்கிறது. அதான் டோக்கன்னுவாங்க. அதான் டோக்கனைசேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன். இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க ஸ்பேஸி பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபீச்சர் குடுக்குது. டோக்கனைசேஷன், என்இஆர் அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங். பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங்னா, ஒரு வேர்ட் நவுனா, வெர்பா இல்ல என்னன்னு சொல்லி என்ன பார்ட் ஆஃப் தி ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அது டேக் பண்ணும். அதுக்கப்புறம் டிபெண்டன்சி பார்சிங். ஸோ ஒரு வேர்ட் இன்னொரு வேர்ட் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது அந்த டீட்டெயில்ஸ் குடுக்கும். அப்புறம் சென்டென்ஸ் செக்மென்டைசேஷன். ஸோ இப்போ நீங்க ஒரு பேரா மாரி குடுத்தீங்கன்னா, அது எப்படி அது செக்மென்ட் பண்ணும் அந்த சென்டென்ஸ. நீங்க யோசிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு செக்மென்ட் பண்ணணும்னா, அது இங்கிலீஷ்ல மட்டும் தான். இப்போ நீங்க சைனீஸ் எடுத்தீங்கன்னா, அதுல ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வராது. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டா, காம்ப்ளெக்ஸா மாறும். ஸோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க மிஸ்டர்ன்னு இது பண்ணும்போது எம்ஆர் டாட்ன்னு வருது. அது ஒரு சென்டென்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் யுஎஸ் பார்த்தீங்கன்னா, யூ டாட் எஸ்ன்னு வரும். அதுவும் ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஸோ இங்கிலீஷ்லயே கூட பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் செக்மென்டேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இது இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, உங்க இன்டென்ட்டே கிளாசிஃபை ஆகும். அதுக்கப்புறம் லெமடைசேஷன். லெமடைசேஷன்னா ஒரு வேர்டோட ரூட்டோட வேர்ட் இது பண்றது. இப்போ கோ, கோஸ் அது மாரி கான் இந்த மாரி ஒரே இதா இருந்ததுன்னா, அதோட ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா, கோ தான். ஸோ இந்த மாரி உங்க ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸி யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபீச்சர் ஸ்பேஸி குடுக்குது. ஆனா நம்ம மெயினா நம்மளோட சாட்பாட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, நம்ம நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன். அத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்.
இது நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் தான் இந்த இடத்துல நான் வந்து குடுத்துருக்கேன். இத தவிர இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ இதுல NERன்னு நம்ம நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் அப்டின்னா ஃபர்ஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து என்டிட்டி ஐடென்டிஃபிகேஷன் இல்லன்னா என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன், என்டிட்டி சங்கிங். ஸோ டிஃபரண்ட் டெர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரே இத தான் குறிக்கும். NER தான் குறிக்கும். ஸோ ஒருத்தவங்க ஒரு மாரி யூஸ் பண்ணுங்க. ஆனா வந்து நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் இது எல்லாமே. ஸோ இதோட வேலை என்னன்னா வந்து, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஐ வாண்ட் டூ புக் இன் பெங்களூர் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம். இப்ப இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஐ வாண்ட் டூ புக் இன் பெங்களூர் லொகேஷன்ன்றது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த மாரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டால இருந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் இத வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப பெங்களூர்ன்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லொகேஷன். அந்த அந்த இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி விஷயத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான விஷயம் தான் வந்து NER. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 5 பீப்பிள்னுன்னோம். நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம 10 பீப்பிள்னு குடுத்தா அது வந்து நம்ம ட்ரெய்னிங் வந்து எடுத்துக்கல. ஸோ அதனால என்னன்னா, இப்ப இந்த 5, 10, 20 இல்லன்னா வந்து 15 இல்லன்னா வந்து 2, 3, 4 இந்த மாரி நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா, NERஓட வேலை. ஸோ இந்த மாரி ப்ரீ டிஃபைன்ட் விஷயத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, NERஓட வேலை. ஸோ இதுல நெறைய விஷயம் இந்த மாரி நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஸ்பேஸிய பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இது வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாரி 15 விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம வந்து அ இப்ப ஒரு பிளேஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றத பார்த்தீங்கன்னா, GPE அது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். இதே மாரி 15 ஃபீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸ்பேஸி. ஸோ இத ஒரு இதுவும் என்னென்னன்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்பளோட எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 விஷயம் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா, நீங்க வந்து இது எல்லா விஷயமும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணணும் அப்டின்னா, ஏற்கனவே இது ப்ரீ டிஃபைன்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு அக்யூரசியும் வந்து நல்லாருக்கும். உங்களால வந்து இது வந்து நீங்க ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் வந்து டெவலப் பண்ண முடியாது. நீங்க ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாலும், அது வந்து ரொம்ப ஈஸி டாஸ்க் கிடையாது. இப்ப நீங்க வந்து இப்ப நம்பர்ஸ நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும்னா, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்க? அதே மாரி இப்ப வந்து நீங்க வந்து பிளேஸஸ நீங்க ட்ரெயின் பண்ணணும்னா, பிளேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான பிளேஸ் இருக்கு. அத நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? ஸோ நீங்க திடீர்னு ஒரு யூசர் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணாத ஒரு பிளேஸ குடுக்கலாம். அப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து தப்பா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிஃபைன்டு ஒரு விஷயத்த ஏற்கனவே இருக்க விஷயத்த நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அது என்னைக்குமே வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த ஒரு ஃபீல்ட்ல மட்டும் தான் ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க. ஸ்பேஸி பார்த்தீங்கன்னா, NLP லைப்ரரி மட்டும் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்யூரசி, அவங்களோட வே ஆஃப் ட்ரெய்னிங் எல்லாமே அவங்களோட ஆப்டிமைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும். நம்ப இது ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நம்மளால பண்ண முடியும். நம்மளால பெட்டரா கூட பண்ண முடியும். பட் ஆனா வந்து அதுக்கான நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணாத அந்த ப்ராப்ளம்ல இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம சால்வ் பண்ற மாரி நம்ம வந்து போயிடுவோம் நம்ப. ஸோ இது என்னன்னா இந்த என்டிட்டியோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து பார்க்கலாம் என்னன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, கார்டினல்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்பர்ஸ் தட் டூ நாட் ஃபால் அண்டர் அனதர் டைப். நம்பர்ஸ்னா இப்ப வந்து நம்ம வந்து 1, 2, 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார்டினல்ன்னுவாங்க. ஸோ நீங்க வந்து இப்ப வந்து நம்ம வந்து 5 பீப்பிள்னு குடுத்துருக்கோம். அந்த 5ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டினல் நம்பர். ஸோ அது வந்து கார்டினலா அது வந்து NER வந்து கண்டுபிடிக்கும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட். டேட் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டேட். ஸோ அப்சல்யூட் டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐ அம் கோயிங் டூ மீட் ஆன் 25த் அக்டோபர் அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க. இந்த 25த் அக்டோபர்ன்றது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டேட். இதுவே ரிலேட்டிவ் டேட்னா, ஐ வில் மீட் ஹிம் ஆஃப்டர் 2 மந்த். ஸோ இப்ப அப்போ உங்களுக்கு பிரசன்ட் டைம் என்னன்னு தெரியணும். 2 மந்த்க்கு அப்புறம்ன்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிலேட்டிவ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டேட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸி வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியட் இப்போ நான் வந்து சம்மர், வின்டர் அந்த மாரி நீங்க வந்து இது பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவென்ட். ஈவென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேம்டு ஹரிக்கேன். இப்ப வந்து கேட்ரினா ஹரிக்கேன்னுனாங்க. அது மாரி நெறைய ஹரிக்கேன் வரும். அதோட நேம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில்ஸ் வேர்ல்ட் வார் 1, 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாம் வார் இந்த மாரி பேட்டில்ஸ் இருக்கிறது வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட். ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்னா வந்து ஒலிம்பிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அ அ கிராண்ட் ப்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டென்னிஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரெஞ்ச் ஓப்பன், US ஓப்பன் இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவென்ட்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுனால நீங்க வந்து இதை பத்தி எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் இந்த என்டிட்டியை யூஸ் பண்ணீங்கன்னா போதும். யூசர் ஏதாவது ஒரு என்டிட்டி குடுத்தாங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். அவங்களோட அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டால இந்த என்டிட்டி வந்து இருந்ததுன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்ஏசி. எஃப்ஏசின்னு பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங், ஏர்போர்ட். இப்ப வந்து சென்னை ஏர்போர்ட் இந்த மாரி ஏர்போர்ட்டோட நேம்ஸு. அதுக்கப்புறம் ஹைவேஸ், பிரிட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் பிரிட்ஜ் இந்த மாரி ஏதாவது ஃபேமஸான பிரிட்ஜஸ் இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிபிஇ. ஜிபிஇன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட். இப்ப வந்து இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த மாரி, அதுக்கப்புறம் சென்னை இந்த மாரி ஸ்டேட்டு, சிட்டீஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ். லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாரி லாங்குவேஜஸ் ஐடென்டிஃபை பண்ண. இத லாங்குவேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா வந்து அந்த லாங்குவேஜ் உள்ள இருக்க மீனிங் ஐடென்டிஃபை பண்ணாது. நீங்க வந்து ஐ நோ ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜெர்மன்ன்றத மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க ஜெர்மனில எழுதுனீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாது. அந்த லாங்குவேஜ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்க வந்து ஜெர்மன் ஸ்பேஸியோட மாடல் யூஸ் பண்ணணும். நீங்க இங்கிலீஷ் மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா, வெறும் அந்த லாங்குவேஜ மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணும். அந்த ஜெர்மன் வேர்ட மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லா. லா ரிலேட்டட் டாக்குமெண்ட். இப்ப வந்து கவர்ன்மெண்ட் வந்து நெறைய லா வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அந்த இது யாராவது இப்ப வந்து யாராவது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இந்த மாரி ஆக்ட் ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த லாவோட நேம் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லொகேஷன். இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட் வந்து பார்த்தோம். ஆனா இது என்ன மீன் பண்ணும்னா வந்து மவுண்டன் ரேஞ்ச். இப்ப வந்து ஆல்ப்ஸ் மவுண்டனு, இல்ல வந்து ஹிமாலயாஸ் அந்த மாரி மவுண்டன் ரேஞ்சஸ் இது பண்றது. அப்புறம் வந்து பாடிஸ் ஆஃப் வாட்டர் அது பிளாக் சி, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து அ காவேரி ரிவர் இந்த மாரி கங்கா ரிவர், யமுனா இந்த மாரி ரிவர் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ சிட்டி, ஸ்டேட்னா வந்து உங்களுக்கு வந்து ஜிபிஇ. ஆனா அத தவிர உங்களுக்கு வந்து மவுண்டன் ரேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்ஓசி. அப்புறம் வந்து மணி. மணி இது என்ன பண்ணும்னா பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரி வேல்யூ. மானிட்டரி வேல்யூஸ்னா என்னன்னா வந்து இப்ப வந்து நான் வந்து ஐ பெய்ட் $50,000 இப்ப $50,000ன்றது வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இப்ப வந்து ஐ வாண்ட் 1,00,000 ரூபி நான் வந்து அப்ப 1,00,000ம் ரூபி இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இன்க்ளூடிங் யூனிட்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப வந்து 1,00,000ன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணாது. அது 1,00,000 ரூபின்னு ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நார்ப். நார்ப்னா என்னன்னா வந்து நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ரிலிஜியன், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் குரூப். நேஷனாலிட்டினா இந்தியன், கனடியன், அமெரிக்கன் இந்த மாரி நேஷனாலிட்டி. அப்புறம் ரிலிஜியன்னா வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் இந்த மாரி ரிலிஜியன்ஸ். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் குரூப்னா வந்து காங்கிரஸ், பிஜேபி, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிபப்ளிகன் பார்ட்டி இந்த மாரி பார்ட்டியோட நேம்ஸ் அந்த மாரி அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் ஆர்டினல்னா என்னன்னா வந்து ஹி கேம் ஃபர்ஸ்ட். அப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட்ன்றத ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் எ ரன்னர் அப் அந்த ரன்னர் ஐடென்டிஃபை பண்ணும். செகண்ட்ன்றத ஐடென்டிஃபை பண்ணும். இந்த மாரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அதுக்கப்புறமா இப்ப வந்து இந்தியா ரேங்க்ஸ் அட் தி 20த் பிளேஸ் இன் தி எக்கனாமிக் பிளேஸ். அப்ப அந்த 20த்ன்றத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜி. ஆர்க்னா என்னன்னா வந்து கம்பெனியோட நேமு, ஏஜென்சி, இன்ஸ்டிடியூட். கம்பெனியோட நேம்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ஆப்பிள், சாம்சங் அந்த மாரி கம்பெனி நேம். ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப வந்து கவர்ன்மென்ட் ஏஜென்சிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஏஜென்சிஸ். இன்ஸ்டிடியூட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ஷன் கமிஷன் அதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட், கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப வந்து 99% 100% இந்த மாரி பெர்சன்டேஜ் வேல்யூஸா குடுத்தீங்கன்னா, அதையும் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜோட இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்ப வந்து நீங்க 99%ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த 99 அண்ட் பெர்சன்ட் இது 2த்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன்ட் என்இஆர் வந்து என்இஆர்ல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பெர்சன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஷேக்ஸ்பியர், ஹிட்லர் இந்த மாரி ஹிஸ்டாரிக்கல் பெர்சன், காந்தி, அதுக்கப்புறம் இப்ப வந்து புஷ், கிளின்டன் இந்த மாரி நேம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். இன்க்ளூடிங் ஃபிரிக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இப்ப பேட்மேன், ஸ்பைடர்மேன் இதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபிரிக்ஷனல் கேரக்டர். ஸோ இந்த மாரி ஃபிரிக்ஷனல் கேரக்டர்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்புறம் ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட், வெஹிக்கிள், ஃபுட் இந்த மாரி இப்ப வந்து ஃபுட் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ் இந்த மாரி ஃபுட் ஐட்டம் இது பண்றது. வெஹிக்கிள்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ட் கார் இந்த மாரி கார், வேன், ஜீப் இந்த மாரி வெஹிக்கிள் ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது.
இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஐ காட் அன் ஆப்பிள் ஐஃபோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, ஓஆர்ஜியா வந்து உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகும். ஐஃபோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ராடக்ட்டா ரிசால்வ் ஆகும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிராவல்ட் 40 கிலோமீட்டர்ஸ். ஐ அம் டிராவலிங் 20 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி டே. அந்த 20 கிலோமீட்டர்ஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 50 கேஜி, 60 கேஜி அந்த 60 கேஜின்றத ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் தென் டேன்னா வந்து, இப்ப வந்து 20 ஹி கேம் 20 மினிட்ஸ் லேட் எஸ்டர்டே. ஸோ ஹி கேம் 20 மினிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகும். ஆனா வந்து எஸ்டர்டேன்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்ல வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஒரு சென்டென்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல ரிசால்வேஷன் வரலாம். ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இது வந்து நீங்க வந்து எப்பயுமே நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியணும். அதனால தான் நான் வந்து ஒரு ஒரு இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஆஃப் ஆர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, வந்து புக்கோட டைட்டில். இப்ப வந்து யாராவது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன புக் படிச்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்கெமிஸ்ட் புக் படிச்சேன். இல்ல வேற ஏதாவது புக் படிச்சேன். விங்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த மாரி புக்கோட நேம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாங்ஸ்னா பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சாங்ஸ் பார்த்தீங்க, மூவிஸோட நேமு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ அதுல வந்து வரும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ விஷயத்தையும் நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாத விஷயம். இதுல நீங்க ஒரு விஷயத்த எடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணா கூட அவ்ளோ ஈஸி கிடையாது. ஸ்பேஸி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜா குடுக்குது. ஸோ இவ்ளோ விஷயத்த உங்களால வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இவ்ளோ விஷயத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா, நீங்க நெறைய விஷயம் பண்ண முடியும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் 2 விஷயம் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போறோம். ஜிபிஇ, கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட். இதுல நம்ம வந்து என்னன்னா வந்து ஐ வாண்ட் டூ புக் இன் பெங்களூர் லொகேஷன், ஐ வாண்ட் டூ புக் இன் சென்னை லொகேஷன். இந்த லொகேஷன் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இன்னொரு இது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா வந்து கார்டினல் யூஸ் பண்ண போறோம். கார்டினல்னா வந்து இப்ப வந்து 5 பீப்பிளா, 10 பீப்பிளா, 3 பீப்பிளா, 4 பீப்பிளா அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து கார்டினல் யூஸ் பண்ண போறோம். ஜிபி யூஸ் பண்ண போறோம் நம்ம எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனு. ஸ்பேஸினா என்ன? அதோட ஃபீச்சர் என்ன? அதுக்கப்புறம் என்இஆர்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து என்னென்ன என்இஆர் வந்து ஸ்பேஸி சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா குடுத்தேன். ஒரு ஒரு அது ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு என்இஆருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸியோட ஒரு என்இஆரோட ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு வந்து நம்ம வந்து அப்புறமேல் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.